யூபிலி ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாகவும் படைத்த கடவுளுக்கு நன்றி கூறும் விதமாகவும் யூபிலி ஆண்டுகள் தொடக்க காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்டு வருகின்றன. நம் கத்தோலிக்க தாய் திருவையானது வருகின்ற இந்த ஆண்டை யூபிலி ஆண்டாக கொண்டாட நம்மை அழைக்கிறது. இந்த ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்பில் நாம் நமது யூபிலி ஆண்டினை தொடங்குகிறோம். யூபிலி என்று சொல்லுகிற போதே ஒரு எக்கால ஒலியை குறிக்கிறது. யூதர்கள் இத்தகைய ஒலி எழுப்பிய தங்களது யூபிலி ஆண்டை எல்லோருக்கும் அறிவித்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மேலிவாண்டு கடவுளால் இல்லத்தை உரிமையாக பெற்ற அனைவரும் இழந்ததை மீண்டும் பெற வேண்டும் என்பதையும், அடிமைகளாக இருப்பவர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீண்டும் பெற்று அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதையும், விடுதலை, மன்னிப்பு, இரக்கம், ஒப்புரவாதல், கடவுளோடு ஒப்புரவாதல் என்ப அடிப்படையில் கொண்டாடப்பட வேண்டும் என்று மோயிசரின் சட்டமும் திருவிவிலியமும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இந்த யூபிலி ஆண்டினை 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யூதர்கள் நினைவு கூர்ந்தனர். 1300ஆம் ஆண்டில் முதல் யூபிலி ஆனது கொண்டாடப்பட்டது. அதிலிருந்து ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் யூபிலி ஆண்டை கொண்டாட வலியுறுத்தப்பட்டது. அதனை தொடர்ந்து 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்பது மாற்றி அமைக்கப்பட்டு 50 ஆண்டுகளுக்கும் யூபிலி கொண்டாடலாம் என்று ஆண்டுகள் குறைக்கப்பட்டு அறிவுறுத்தப்பட்டது. பிறகு திருத்தந்தை 6ஆம் உர்பான் அவர்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கை ஆண்டுகளின் எண்ணிக்கை நினைவு கூறுவதையில் 33 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யூபிலி சுழற்சி அமைக்க விரும்பினார். அகில உலக திருப்பயணிகள் அனைவரும் நிறைவேறுடனும் கூடிய பாவ மன்னிப்பனையும் இரக்கத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக திருத்தந்தை 5ஆம் மார்ட்டின் அவர்கள் 1425ஆம் ஆண்டு ரோமில் உள்ள தூய யோவான் லாத்தரன் பெருங்கோவிலில் முதலாக யூபிலி ஆண்டினை முன்னிட்டு புனித கதவினை திறந்து வைத்தார். 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படும் யூபிலியை 1450ஆம் ஆண்டு கடைசியாக கொண்டாடியவர் திருத்தந்தை 5ஆம் நிக்கோலஸ். அதன் பின் திருத்தந்தை 2ஆம் பவுல் அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என குறைத்தார். திருத்தந்தை 6ஆம் சிக்ஸ்துஸ் என்பவரால் 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிறப்பிக்கப்படும் யூபிலி ஆனது முதல் முறையாக கொண்டாடப்பட்டது. இந்த வரலாற்று பின்னணியை மையமாக கொண்டு 2023 முதல் 2024 ஆண்டை தயாரிப்பு ஆண்டாக திரு அவை நமக்கு கொடுத்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் யூபிலி ஆண்டை தொடங்கி அதன் தலைப்பை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற அகில உலக திரு அவைக்கு அறிவித்தார்கள். யூபிலி ஆண்டின் தயாரிப்பாக 2023 மற்றும் 2024 ஆகிய 2 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டன. 2023 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் 4 முக்கிய கொள்கை சிந்தனைகளான திரு வழிபாடு, இறை வெளிப்பாடு, திரு அவை, இன்றைய உலகில் திரு அவை ஆகியவற்றை இறை மக்கள் படித்து அறிந்து கொள்ள வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. யூபிலி ஆண்டு 2025 3 விதமான கொண்டாட்டங்களை நமக்கு மையப்படுத்துகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2025ஆம் ஆண்டு பிறந்த விழாவில் அவரை நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவோடு இணைந்து பயணித்த நம் திரு அவையை கொண்டாடுகிறோம். திரு அவையின் அங்கத்தினர்களாகிய நமது இறை நம்பிக்கையை கொண்டாடுகிறோம். புனித கதவுகளை திறந்து வைத்து யூபிலி ஆண்டினை திருத்தந்தை கடந்த 24 அன்று மாலை வத்திக்கான் புனித பேதுரு ஆலயத்தில் தொடங்கி வைத்தார். அது ஜனவரி 6, 26, 2026 அன்று வரை திறந்திருந்தது. அகில உலகில் உள்ள மறை மாவட்டங்களில் ஆயர்கள் தலைமையில் பேராலயங்களில் யூபிலி ஆண்டு தொடங்கப்பட்டது. அதனை தொடர்ந்து அனைத்து பங்குகளிலும் தங்களின் வசதிக்கேற்ப தொடங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை மையமாக கொண்டு இன்று நாம் சிறப்பு திருப்பலியோடு நம்முடைய புனித பாத்திமா அன்னை ஆலயம் கோடம்பாக்கத்தில் நாம் தொடங்கி திருக்குடும்ப பெருவிழா நாள் நமது நிறைவு செய்ய இருக்கிறோம். யூபிலி 2025 ஆண்டானது உலகில் நிகழ்ந்த போர்களால் ஏற்பட்ட துன்ப துயரங்கள், இழப்புகள், வேதனைகள், கோவிட் பெருந்தொற்றுக்கு பின் தொடர்ந்து கொண்டிருக்கும் துயரங்கள், பருவநிலை மாற்றத்தால் விளைந்துள்ள பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் உலகிற்கு நம்பிக்கையூட்டும் ஆண்டாக இந்த யூபிலி ஆண்டு அமைய வேண்டும் என்பது நம்முடைய திருத்தந்தையின் இதய ஆவலும் நம் அனைவரும் இதய ஆவலும் கூட. இப்புனித நிகழ்வுக்காக நடைபெறும் இந்த சிறப்பு திருப்பலியில் கலந்து கொள்ளவே நாம் இங்கு ஒன்றாக கொண்டிருக்கிறோம். புனித தோமாவின் பாதம் தழுவிய நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் புனித பாத்திமா அன்னை கோடம்பாக்கம் பங்கின் அருள் காவலில் மகிழும் நாம் இந்த ஜூபிலி ஆண்டு நமக்கு புதிய பாதைக்கு வழிகாட்டவும் நமது இறை நம்பிக்கையை புதுப்பித்துக் கொண்டு கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் ஒளியை, கிறிஸ்து நம்பிக்கையை உலகிற்கு அளித்து அனைத்து நிலை மக்களோடும்
எதிர்நோக்கின் பயணிகளாக ஒன்றித்து பயணிக்க நாம் இத்திருப்பலிலே அருளை வேண்டுவோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு யூபிலி ஆண்டை நாம் தொடங்க வேண்டும் என்றால் எக்காலம் ஊதி அந்த யூபிலி ஆண்டை நாம் தொடங்குகிறோம். இப்பொழுது அனைவரும் எழுந்து நிற்போம். ஆலயத்தினுடைய முதன்மை கதவுகளானது, இரக்கத்தின் கதவுகளானது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. எக்காலம் ஊதுகிற வேளையிலே நம்முடைய தமிழக ஆயர் பேரவையின் செயலர் அருள் தந்தை பிரான்சிஸ், நம்முடைய பங்கின் பாசமான பங்கு தந்தை அருள் தந்தை தாமஸ் அவர்கள் இணைந்து இந்த புனித கதவை, இரக்கத்தின் கதவை திறந்து வைக்கிறார்கள்.
திருப்பலி முன்னுரை. அன்பிற்கினிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் புனித சிமியோன் அன்பியம் சார்பாக இத்திருப்பலிக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். மனிதர்களாகிய நாம் தூய்மையற்றவர்கள். எனவே தூய்மையே உருவான இறைவனை காணக்கூடாது, அவரது குரலை கேட்கக்கூடாது. அப்படி மீறினால் இறந்து போவோம் என்பது இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கை. ஆனால் தந்தையாம் கடவுள், நீங்கள் பாவிகளாக இருந்தாலும் என் மக்கள் என்பதை தன் அன்பினாலும் இரக்கத்தினாலும் இஸ்ரேல் மக்களுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தினார். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா, ஐயோ நான் அழிந்தேன், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட நான் தூய்மையான கடவுளை கண்டேன் என்று அலறுகிறார். ஆனால் கடவுளோ அவரது நாவை தூய்மைப்படுத்தி தன் பணியை செய்ய அவரை இறைவாக்கினராக அனுப்பி வைக்கிறார். இரண்டாம் வாசகத்தில் தன்னை பின்பற்றிய மக்களை துன்புறுத்தி கொன்றழித்த சவுலை ஆண்டவர் இயேசு தூய பவுலாக மாற்றி தன் பணியை செய்ய அனுப்பி வைக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசுவின் அற்புதத்தை கண்ட சீமோன் பேதுரு அவர் கால்களில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று கூறுகிறார். ஆனால் ஆண்டவரோ, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று தன் பணியை செய்ய அவரை திருத்தூதராக மாற்றுகிறார். நாம் பாவம் செய்கின்ற போது இறைவனின் உறவிலிருந்து பிரிந்து போகிறோம். இருப்பினும் நாம் பாவிகள் என்று உணர்கின்ற போது இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மையும் இறைவாக்கினர்களாக திருத்தூதர்களாக அப்பணியை செய்ய நமக்கு அருள் புரிகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் இத்திருப்பலியில் பங்கேற்போம். யூபிலி ஆண்டு 2025 நாம் அழகாக தொடங்கி அதனுடைய விழாவாக இன்றைக்கு நம்முடைய தமிழக ஆயர் பேரவையுடைய செயலர் அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதல் திருப்பலியை நமக்கு நிறைவேற்றி, பிறகு இரண்டாவது திருப்பலியின் தொடக்கத்தில் புனித கதவையும் திறந்து வைத்து இவருடைய மையத்தை ஒரு சில வார்த்தைகள் வழியாக நமக்கு எடுத்துரைக்க அன்போடு அவரை அழைக்கின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவையிலே நாம் காண்கின்ற 3 விதமான யூபிலி ஆண்டுகளிலே ஒன்றுதான் இந்த சாதாரண யூபிலி ஆண்டு. பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு 7 என்கின்ற அந்த 49 வருடங்கள் கழித்து 50வது வருடம் எப்படி யூபிலியாக கொண்டாடப்பட்டதோ, ஒரு மகிழ்ச்சியினுடைய ஆண்டாக, மன்னிப்பினுடைய ஆண்டாக, எல்லோரையும் ஒன்றிணைக்கின்ற ஆண்டாக கொண்டாடப்பட்டதோ, அப்படி திரு அவையிலும் 50 ஆண்டுகளாக கொண்டாடப்பட்ட அந்த சாதாரண யூபிலி ஆண்டு ஒவ்வொரு கால் நூற்றாண்டை கடந்த பின்புமாக சாதாரண யூபிலியாக கொண்டாடப்படும். இன்னொன்று அசாதாரண யூபிலி என்று சொல்லப்படுகின்ற சில சமயங்களிலே திருத்தந்தை அவர்கள் ஒரு பொது கருத்திற்காக, ஒரு புனிதமான கருத்திற்காக யூபிலி ஆண்டை ஏறெடுத்து வைப்பார்கள். நாம் சில வருடங்களுக்கு முன்பாக இறை இறக்க ஆண்டை நாம் சிறப்பித்தோம். அது அசாதாரண யூபிலி ஆண்டு என்று சொல்லப்படும். அதை கடந்து மாபெரும் யூபிலி ஆண்டு என்று சொல்லப்படுவது என்னவென்றால், ஒவ்வொரு 1000 ஆண்டுகளுக்கு நாம் இந்த திரு அவையிலே கொண்டாடப்படுகின்ற அந்த யூபிலி தான் மாபெரும் யூபிலி. கடந்த 2000ஆம் ஆண்டின் பொழுது திருத்தந்தை 2ஆம் அருள்செல்லப்பர் 3 ஆண்டுகளாக 97, 98, 99 என்று 3 ஆண்டுகளாக தந்தை, மகன், தூயாவி என்கின்ற மூவொரு இறைவனை மிகவும் அழகாக மையப்படுத்தி தயாரித்து அந்த 2000ஆம் மாபெரும் யூபிலி ஆண்டை சிறப்பித்து வைத்தார். நாம் வருகின்ற 2033ஆம் ஆண்டையும் கூட மாபெரும் யூபிலி என்று சொல்கிறோம். ஏனென்றால் இயேசுவினுடைய இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்பு இவற்றினுடைய அந்த 2000ஆம் ஆண்டு என்று சொல்லப்படுகின்ற மாபெரும் யூபிலி ஆண்டு. இப்படியாக திரு அவையில் நாம் காண்கின்ற 3 விதமான யூபிலி ஆண்டுகளிலே ஒன்றுதான் இந்த சாதாரண யூபிலி ஆண்டாகிய 2025ஆம் ஆண்டு. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்ற இந்த யூபிலி ஆண்டை திருத்தந்தை அவர்கள் வத்திக்கானிலே துவங்கி வைத்தார். ஒவ்வொரு மறைமாவட்ட ஆயர்களும் கடந்த டிசம்பர் மாதத்திலே தங்களுடைய மறை மாவட்டத்தில் ஆரம்பித்து வைத்தார்கள். இன்று நம்முடைய பங்கு தந்தையினுடைய
தலைமையிலே நாம் பாத்திமா அன்னையினுடைய இந்த பங்கிலே யூபிலி ஆண்டை ஆரம்பிக்கின்றோம். நாம் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்ற அருமையான பாடமாகிய ஆழத்திற்கு கொண்டு நாம் நம்முடைய வலைகளை போடுவோம். நம்முடைய விசுவாசத்தின் வலைகளை, நம்முடைய நம்பிக்கையின் வலைகளை, நம்முடைய ஒற்றுமையின் வலைகளை, நம்முடைய சமாதானத்தின் வலைகளை ஆழத்திற்கு கொண்டு இட்டு சென்று இந்த யூபிலி ஆண்டை ஆரம்பிப்போம். 2000ஆம் ஆண்டிலே இந்த வார்த்தையை வைத்துதான் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் அந்த மாபெரும் யூபிலி ஆண்டை சிறப்பித்தார். நம்முடைய பாசமிகு பங்கு தந்தையும் அதே இறை வார்த்தை நற்செய்தியாக வாசிக்கப்படுகின்ற இந்த நாளிலே நம்முடைய பங்கில் இந்த யூபிலியை வைத்திருப்பதும் கூட ஒரு சிறப்பான தருணமாகவே கருதுகிறேன். எனவே இந்த யூபிலி ஆண்டு நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தை, புதிய வாழ்க்கையை, புதிய வெளிச்சத்தை கொடுக்கட்டும். நம்பிக்கையினுடைய கீற்றுக்கள் நம்முடைய உள்ளத்தில் என்றுமே இருந்து நாம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கை படகினுடைய மையத்தில் வைப்போம். இயேசு நம்முடைய வாழ்க்கை படகின் மையத்தில் பயணிக்கின்ற பொழுது அங்கு ஏமாற்றம் இல்லை, ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். அங்கு ஒன்றுமில்லாமை கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக நிறைய மீன்கள் கிடைக்கும். அங்கே எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே என்கின்ற அந்த ஏக்கம் இருக்காது. மாறாக நிறைவான முழுமையான விடுதலை வாழ்வு கிடைக்கும். அந்த வாழ்வு இந்த யூபிலியானினுடைய பரிசாக இருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்தை சொல்லி இந்த யூபிலி ஆண்டை ஆரம்பித்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்து மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். Come on.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது குடும்பத்தை இடையராது பரிவிரக்கத்தால் காத்தருளும்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைக்குள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய நாளில் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிற ஷாலினி, பந்தல் குமார், மரிய ஜோசப் பொன்ராஜ், மரிய ஜெனிஃபர் 13ஆம் ஆண்டு திருமண நாள். லூர்துநாதன் மேரி புஷ்பராணி 31வது திருமண ஆண்டு நாள். ஆரோக்கியதாஸ் சகாய மேரி 29வது ஆண்டு திருமண நாள். அன்பரசு இருதய மேரி 16வது ஆண்டு திருமண நாள். ஆகவே இந்த திருமண நாள் எல்லாம் இறைவன் ஆசீர்வதிக்க திருமண தம்பதிகளின் கடவுள் நிறைவால் ஆசீர்வதிப்பார். மேலும் ராஜன், அனுஷா அவர்களும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கடவுள் ஆசீர்வதிப்பார். பிரான்சிஸ், அந்தோனியம்மாள் தங்களுடைய 60வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் லாரந்தஸ், பிராண்டன், ஜேம்ஸ், புனிதா, மார்டின், திரேசா, மைக்கேல் ராஜ், கேபி மேரி அவர்கள் திருப்பலி நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜூலியன், துரைராஜ், அஞ்சூஷ், ஆஷ்லி திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்காக நன்றி அறிதலாக. மேலும் சிவா நிரந்தர வேலை கிடைக்க வேண்டியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க. மகிந்தன் 10ஆம் வகுப்பு தேர்வு நல்ல முறையில் எழுத சிறப்பு கருத்துக்களாக வைத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் இத்திருப்பலி ஆண்மலை பாட்சிக்காக ஜெய்சி, பர்த்லின், அகஸ்டின், தேவதாஸ், லூர்து மேரி, கஸ்தூரி, சின்னப்பன், திரைசம்மாள், ஜெகநாதன், ரெஜினா, ஜேஆர் மோசி, மித்ரா, ஜோசப், சிசிலி, அருளப்பன், திரைசேயன், சிலூயிஸ் டீச்சர் மற்றும் இத்திருப்பலியிலே சார்ல்ஸ் சாக்கோ, ஃபகாட்டன் சோல்ஸ் ஆஃப் த பிரைஸ், டாக்டர் அருமைநாதன், சந்தானம், மரிய அடைக்கலம், சின்னப்பல், லூதம்மா, மேரி சவரியப்பன் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. இறைவனுடைய இரக்கம் முடிவில்லாத பேரொழியாக நித்திய இலைப்பாற்றின் ஆன்மாக்களுக்கு இறைவன் வழங்க ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இறைவனின் மாட்சியை கண்ணார கண்ட ஏசையா, தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் என தன்னிலையை உணர்ந்து ஆண்டவரது முன்னிலையில் தான் தூய்மையற்றவராக உணர்கின்றார். இந்த உணர்வு அவரது குற்றங்களால் வருகின்ற உணர்வு அன்று, மாறாக மனித நிலையில் வருகின்ற உணர்வு. ஆண்டவர் அவரது அச்சத்தை போக்குகின்றார். சேராபீன்களில் ஒருவரை அனுப்பி எசாயாவின் உதடுகளை தூய்மைப்படுத்துகின்றார். நாமும் நம் குற்றங்களை உணர்ந்து ஆண்டவர் எசாயா மூலம் நமக்கு கூறுவதை இவ்வாசகத்தின் மூலம் செவிமெடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 முதல் 8 வரை. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார்.
அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசக முன்னுரை. இந்த இரண்டாம் வாசகத்தில் உயிர்த்தெழுதலே கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு அடிப்படை என்று வலியுறுத்துகின்றார் புனித பவுல். உயிர்ப்பின் போது நம் உடலாலும் மாற்றம் பெறுவோம் எனவும் போதிக்கிறார். இதே நம்பிக்கை அறிக்கையை எந்த மாற்றமுமின்றி அறிவிக்கும் புனித பவுலின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமெடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள்.
நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருள் அற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுவுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்களித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார்.
அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகுகளிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு செய்கை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேவின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, யூபிலி ஆண்டு 2025ஆம் ஆண்டை நம்முடைய பங்கிலே இன்றைக்கு விழாவாக தொடங்கி எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம்பிக்கையோடு கடவுளுடைய அருளையும் ஆசிரியையும் இரக்கத்தையும் நம்முடைய திருமண குடும்ப வாழ்வில் தனிப்பட்ட வாழ்வில் கொண்டாட யூபிலி விழாவை தொடங்குவதில் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். கூடுதலாக இன்றைக்கு முதல் முறையாக இந்த பிள்ளைகளை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆகையால் எனக்கு தெரிந்து நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு பிள்ளைகள் 7:30 மணி திருப்பலிக்கு ஆலயத்திற்குள்ளாக அமர்வது, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பங்கு தந்தையோடு இருப்பது கூடுதலான மகிழ்ச்சி. எவ்வளவு அழகாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு நீங்கள் மட்டுமே அனைவரும் கரவொலி எழுப்பி நம்மை பிள்ளைகள் எல்லாம் ஜோராக உற்சாகத்தோடு தட்டினே இருக்க போறீங்க. 2 நாளைக்கு கை வலிக்கும். ஆகையால மிகுந்த மகிழ்ச்சி. பிள்ளைகள்லாம் பார்ப்பதில் ஒரு கூடுதலான ஒரு ஆசீர்வாதம் மகிழ்ச்சியும் கூட. அன்புக்குரியவர்களே, அமெரிக்க நாட்டில் கனாசஸ் என்கின்ற ஒரு நகர், அந்த நகரில் ஒரு இளைஞன் இருக்கின்றார். அந்த இளைஞனுக்கு ஒரு அபாரமான ஒரு திறமை என்னன்னா, கேலி சித்திரங்களை வரைவது, கார்ட்டூன்ஸ் ரொம்ப அழகாக அற்புதமாக வரைவார். தன் வரைந்த கேலி சித்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பெரிய நிறுவனத்தில் வேலைக்காக செல்லுகிறார். அதை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இதெல்லாம் மக்கள் ரசிப்பது கிடையாது, மக்களுக்கு இது தேவையில்லை என்று, உனக்கு வேலையும் இல்லை என்று நிராகரித்து அனுப்பி விடுகிறார்கள். இப்படியாக அடுத்த கம்பெனி, அதுவும் வேலை நிராகரிக்கப்படும். அடுத்தடுத்து பல கம்பெனி பல நிறுவனத்திற்கு ஏறி இறங்குகிறான். ஒரு இடத்திலும் அவருக்கு வேலை கிடைத்த பாடு இல்லை. இருந்தாலும் விடாப்பிடியாக விடாமுயற்சியாக எப்போதும் தன்மேல் நம்பிக்கை வைத்து அடுத்தடுத்து தேடிக்கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய அருட்தந்தை இடத்துல சென்று வேலை கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், கோவிலில் உன்னுடைய திறமைக்கேற்ற வேலை இல்லை, இருந்தாலும் கோவிலுக்கான விளம்பர பலகையை நீ எழுதலாம், அட்வர்டைஸ்மெண்ட் போர்டெல்லாம் நீங்கள் எழுதுங்க, இந்தாங்க ஒரு சின்ன ரூம், அந்த ரூமில் போய் தங்கிக்க என்றார். அந்த ரூமுக்கு போகிறார் அவர் தங்குவதற்காக. அது ஒரு பழைய ரூம். அந்த பழைய ரூமில் நிறைய எலி ஓடினுக்குது. அந்த எலியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த எலி அவருக்கு ஒரு இணக்கமாயிடும், ஒரு ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிடும். அந்த எலியோட அவர் பார்ப்பது, அது ஓடுவது, பழகுவது. பிறகு அந்த எலியை ஒரு வித்தியாசமாக வரைய ஆரம்பிக்கிறார். ரொம்ப எலியை வரைந்து அதை பல விஷயத்திற்கு அனுப்புகின்றார். பிறகு அது ரொம்ப பிரபலமாகிறது. அந்த எலியானது வரையப்பட்ட வித்தியாசமாக வரையப்பட்டு ரொம்ப பிரபலமாகிறது. அந்த எலி அது பேர் என்ன, மிக்கி மவுஸ் என்கின்ற ஒரு வடிவில் வருகிறது. பிறகு அந்த வரைதல், அந்த எலியை வைத்து அவர் தொடங்கிய மிகப்பெரிய வித்தியாசமான அந்த டிராயிங் எல்லாம் உலக புகழ்பெற்ற டிராயிங்காக மாறி பெரிய பணக்காரராக மாறுகிறார். யார் அவர்? கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் இந்நேரத்துக்கு. மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு வால்ட் டிஸ்னி. ஆகையால் அவர் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்னி வேர்ல்ட், டிஸ்னி லேண்ட் என்கின்ற பெரிய பொழுதுபோக்கின் சொந்தக்காரராக. ஆக என்ன அப்படின்னா, தன்மேல் நம்பிக்கை, விடாமுயற்சி, சோர்வடையாமல்
தன் வாழ்வை ஆழத்திற்கு கொண்டு போய் நிச்சயம் நான் ஜெயிப்பேன் என்ற அந்த நம்பிக்கை தான் அவர் மிகப்பெரிய உயர்வான இடத்திற்கு எடுத்துச் செல்கிறது. அது அன்புக்குரியவர்களே, பொது காலத்தினுடைய 5ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறுடைய சிந்தனை தான் நம்முடைய 2000 ஆண்டு தொடங்குகின்ற பொழுது நம்முடைய திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை, குடும்பங்களின் பாதுகாவல the Pope of the family என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தந்தை 2ஆம் அருட்சின்னப்பர், அங்க இருக்கார் பாருங்க, திருத்தந்தை 2ஆம் அருட்சின்னப்பர் இன்றைய நாளுடைய நற்செய்தியை மையமாக வைத்துதான் கருப்பொருளில் அந்த நாள் ஒரு செய்தியாக வெளிவருகிறது. ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்கள். ரொம்ப அழகான வார்த்தை, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்கள். லான்ச் அவுட் into the deep என்ற அர்த்தம். லான்ச் அவுட் into the deep. இன்னும் நீங்கள் ஆழத்திற்கு செல்லுங்கள். ஆண்டவர் இயேசு ராயப்பரை பார்த்து சொன்ன வார்த்தை, இன்னும் ஆழத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் இவ்வாறு இருக்கிறது, a ship in a harbor is safe but that it is not what it is meant for. தமிழ் என்னன்னா, துறைமுகத்தில் கப்பல் இருப்பது பாதுகாப்பு தான், கப்பலுக்கு பாதுகாப்பு தான் துறைமுகத்தில். ஆனால் கப்பல் துறைமுகத்தில் இருப்பதற்காக அது உருவாக்கப்படவில்லை, மாறாக அது கடலுக்குள் செல்ல வேண்டும். நிச்சயமாக கடலுக்குள் சென்றால் அங்கு இரைச்சல் இருக்கும், பெருங்காற்று இருக்கும், புயல் இருக்கும், அங்கே மிகப்பெரிய ஆபத்து, விபத்து வரலாம். ஆனால் கடலுக்கு மகத்துவம் அல்லது இந்த கப்பலுக்கு மகத்துவம் அப்பொழுதுதான் கிடைக்கும். அது அன்புக்குரிய நாம் அதுதான் ராயப்பா, நீ மல்லாக்காக படுத்துக் கொண்டிருந்தால் அதில் ஒன்றுமில்லை, மாறாக இன்னும் ஆழத்திற்கு செல் என்று ராயப்பருக்கு சொன்ன அதே வார்த்தை தான். ஆக நம்முடைய வாழ்வு ஆழத்திற்கு லான்ச் அவுட் என்றது. இன்னும் நம் ஆழத்திற்கு நம்முடைய திருமண வாழ்வு, நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை let's all take a deep enough to move forward. இன்னும் நம் ஆழத்திற்கு, இன்னும் நம்முடைய வாழ்க்கையை அலசுவது, ஆராய்வது, சுய ஆய்வு செய்வது, பரிசோதிப்பது அல்லது தூர்வாருவது. ஒருவேளை நாம் மேலோட்டமாக இருக்கிறோமா அல்லது ஒருவேளை ஒரு மேம்போக்கான வாழ்வாக இருக்கிறதா? அதனாலதான் பல நேரங்களில் நாம் சொல்வதுதான் சரி, நாம் செய்வதுதான் சரி, மற்றவங்க சொல்வது தவறு, மற்றவங்க செய்வது தவறு என்று பல நேரங்களில் நாம் மேம்போட்டான அல்லது மேம்போக்கான மேலோட்டமான வாழ்க்கை இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வுக்கு ஒரு சுவாரஸ்யம் கிடையாது. நம்முடைய வாழ்வில் ஒரு நிறைவை, நிம்மதியை பார்ப்பது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஆக அன்புகள், நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆழத்திற்கு, நம்முடைய வாழ்க்கை அக பயணத்துக்கு, ஆங்கிலத்தில் இன்டீரியரைசிங் ஆஃப் ஒன்செல்ஃப், இன்டீரியரைசிங் ஆஃப் ஒன்செல்ஃப், நம்முடைய வாழ்வை அக பயணத்திற்கு நான் என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன், எப்படிப்பட்ட கணவனாய், எப்படிப்பட்ட மனைவியாய், எப்படிப்பட்ட பிள்ளைகளாய், எப்படிப்பட்ட கிறிஸ்துவனாய், எப்படிப்பட்ட பங்கு தந்தையாய், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் இன்னும் ஆழமாக எடுத்து சென்று என்னை அலசி ஆராய்ந்து கடவுளை நோக்கி பயணிக்க முடியும் என்பதுதான் இந்த நாளுடைய அழகான செய்தி. இன்னும் ஆழத்திற்கு உங்களை தள்ளி கொண்டு செல்லுங்கள் என்று ஆண்டவர் இயேசுவின் வாக்குத்தத்தம் தான் இருக்கு. இன்னும் ஆழமாக நம்முடைய வாழ்க்கையை அலசுவது. இப்படி நம்ம ஆழமாக செல்லுகிற போது என்ன நடக்கிறது இந்த பாருங்க, இந்த நாளுடைய ரொம்ப அழகான நற்செய்தி. அதாவது ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை வீசுங்கள் என்று சொல்ல ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. இன்னும் மிக டீப்பா போனால் மீன் கிடைக்கும், அது மேலோட்டமான apparent understanding, the apparent meaning. ஆனா deeper meaning, இன்னும் ஆழத்திற்கு போனால் நீ யார் என்பதை உணர்வாய். ராயப்பருக்கு ரொம்ப உருவகமாக ஆண்டவர் இயேசு வார்த்தை தான், இன்னும் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை வீசு. இப்ப என்னன்னா, என்னுடைய கேள்வி என்னன்னா, வலையை பற்றி யாருக்கு நன்றாக தெரியும்? கடலை பற்றி யாருக்கு நன்றாக தெரியும்? மீனை பற்றி யாருக்கு நன்றாக தெரியும்? கேள்வி இதுதான். ராயப்பருக்கா இயேசுவுக்கா? பிராக்டிக்கலா சொல்லுங்க பாப்போம், யாருக்கு நல்லா தெரியும்? ராயப்பருக்கு தான் நல்லா தெரியும், கட்டாயம் இல்லையா? ராயப்பர் நினைச்சிருக்கலாம், ஏன்பா உனக்கு என்ன தெரியும், நீயோ கார்பெண்டருடைய சன், தச்சருடைய மகன் அல்லவா, உனக்கு கார்பெண்டரை பற்றி வேணா உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், மீனை பத்தி என்ன தெரியும், கடலை பத்தி என்ன தெரியும், ஆழத்தை பத்தி என்ன? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையே கடலில் தொழில் செய்வதுதான், எனக்கு தெரியாததா உனக்கு தெரிஞ்சிட போது நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படி நினைக்காம சொல்லாம பாருங்க, இரவு முழுவதும் பாடுபட்டு நான் உழைத்தேன், கவனிங்கள், இரவு முழுவதும் பாடுபட்டு நான் உழைத்தேன், இருந்தாலும் ஆண்டவரே உன் வார்த்தையை நம்பி நான் வலை வீசுகிறேன். அப்ப என்னது? கடவுளுடைய வார்த்தையை நம்பி, கடவுள் மேல் நம்பிக்கையை வைத்து நாம் வாழ்கின்ற போது அதில் பல மீன்பாடுகள், பல அருள், பல ஆசை. ஆக இரவு முழுவதும் நாம் உழைக்கின்றோம், பாடுபட்டு. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு உழைப்புகள்,
ஃபாதர் எவ்வளவு உழைத்தாலும் என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை ஃபாதர், எவ்வளவு நான் உழைச்சாலும் காசு நிக்க மாட்டேங்குது ஃபாதர், எவ்வளவு உழைச்சாலும் சொந்தமான வீடு வாங்க முடியல, எவ்வளவு நான் உழைச்சாலும் என் கடன் தீந்த பாடில்லை, எவ்வளவு நான் உழைச்சாலும் என் மனைவி திருப்தி அடைகிறதில்ல, எவ்வளவு நான் உழைச்சாலும் என் பிள்ளைகளை சரியா படிக்க வைக்க முடியல, எவ்வளவுதான் நான் உழைச்சாலும். சொல்றோமா இல்லையா? வாழ்க்கையில பேசுறோமா இல்லையா? நினைக்கிறோமா இல்லையா? ஜெபிக்கிறோமா இல்லையா? அருமையான வார்த்தை ராயப்பர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இரவு முழுதும் பாடுபட்டு நான் உழைத்தேன், ஆனாலும் ஒன்றும் கிடைக்கவில்லை. உம்முடைய வார்த்தையை நம்பி உன்னும் மேல் நம்பிக்கை வைத்து வலை வீசுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஆழத்திற்கு நம்மை நாம் தள்ளி கொண்டு போகின்ற போது நம்முடைய உழைப்புகள் வீண் போல தெரியவே தெரியாது. ஆக கடவுளுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை, கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து நாம் வலை வீசுகின்ற போது, திருமண வாழ்வை நடத்துகின்ற போது, குடும்ப வாழ்வை நாம் செய்கின்ற போது, வாழ்க்கை நடத்துகின்ற போது கடவுளுடைய ஆசீர்வாதம் வெறுமை இருக்காது, ஏமாற்றம் வராது. ஆக ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் கடவுளுடைய வார்த்தையை, கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்து நாம் உழைக்கின்ற உழைப்பெல்லாம் கடவுளிடம் வைத்து. மூன்றாவது என்ன தெரியுங்களா? ரொம்ப அழகான விஷயம். நான் ரொம்ப இந்த நச்சை ரொம்ப சிந்தித்து ரொம்ப மெய்மறந்து எனக்குள் வந்த சிந்தனைகள் தான். உன் கையில் இருப்பதை கவனி, உன் கையில் இருப்பதை கவனி. அதுனா பாருங்க, ஆண்டவர் செய்திருக்கலாம், ஏம்பா இந்த இடத்துல நீ மீன் கிடைக்கும் சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன பண்றாரு? ராயப்பர் கையில என்ன இருக்கோ அதை தான் கடவுள் ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். ராயப்பர் கையில என்ன இருந்தது? வலை. அருமையானது. வலையை கடவுள் ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். நீங்க பாருங்க, தொடக்கம் அங்க இது பழைய ஏற்பாட்டில் பாருங்க, மோயிசின் கையில என்ன நடந்தது? செங்கல் பிரிந்தது. என்ன இருந்தது கையில? கோல் இல்லையா? பாருங்க, மனிதன் கையில் என்ன இருக்கோ அதை கடவுள் ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். உன் கோலை நீட்டு, தட்டு, பாறையில் செங்கடல் பிரிகிற தண்ணீர் வருகிறது. பாத்தீங்களா? மனிதன் கையில் சாதாரண ஒரு கருவியை, சாதாரண உழைப்பை, சாதாரண திறமையை கடவுள் அபாரமாக அபரிவிதமாக பயன்படுத்துகிறார். சரி, 5000 பேருக்கு உணவு கொடுத்தார்ல கடவுள். அப்ப அந்த சின்ன பையன்கிட்ட என்ன இருந்தது? 5 அப்பம் 2 மீன். அப்ப அந்த 5 அப்பத்தை 2 ஒரு சின்ன பையன், அந்த பையனை தான் கடவுள் பயங்கரமாக ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நம்ம கையில என்ன இருக்கோ அதை தான் கடவுள் ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். ராயப்பர் கையில வலை இருந்தது, அந்த வலையை தான் கடவுளுடைய அபாரமான புதுமையாய், மகிமையாய், அருளின் ஆசீராய். அது நமக்குரிய இதுதான் ஜெபம். ஆண்டவா, நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன். என் வீட்டினுடைய பட்ஜெட் ஏறக்குறைய ஒரு 25 லட்சம் 30 லட்சம், என் கையில இருப்பதோ 10 லட்சம். இந்த 10 லட்சத்தை ஆசீர்வதி ஆண்டவரே. என் கையில இருக்கிறது என்னவோ அதை உங்ககிட்ட நான் கொடுக்கிறேன். புன்னகையா இருக்கலாம், நல்ல குணமாக இருக்கலாம், நல்ல பேச்சாக இருக்கலாம், கடின உழைப்பாக இருக்கலாம், விடாமுயற்சியாக இருக்கலாம், நல்ல வார்த்தையாக இருக்கலாம். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்ம கிட்ட என்ன இருக்கிறதோ அதை கடவுள் ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். நம்ம கையில என்ன இருக்கோ அதை தான் கடவுள் பன்மடங்காக, பல மடங்காக கடவுள் உயர்த்துகிறார். ரொம்ப அழகான ஜெபம். ஆண்டவா, என் குடும்ப வாழ்வு, என் திருமண வாழ்வு, நான் என் பெண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், என் மகனை நான் படிக்க வைக்கணும், நான் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஆக எனக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை உங்ககிட்ட நான் கொடுக்கிறேன், அதை பன்மடங்காக மாற்றும். அழகாக ஜெபம். அடுத்ததாக பாருங்க, வலுவன்மையில் தான் கடவுளுடைய வல்லமையே வெளிப்படுகிறது. வலுவன்மையில் கடவுளை, நம்முடைய குறைகளில் தான் கடவுளுடைய வல்லமை. இன்றைக்கு பாருங்க, முதல் வாசகம் எசையாவுடைய அழைப்பு. எசையா அழைக்கிறார், இறை வார்த்தை சொல், என் பணியை சொல். எசையா என்ன சொல்கிறார்? ஐயோ, என் நாக்கு வாயை திறந்தா கெட்ட வார்த்தை தான் பேசும், என் நாவு தூய்மையற்ற உதடு, அன்கிளீன் டங் என்கிறார் எசையா. என் நாவு தூய்மையற்ற உதடு. கடவுள் என்ன செய்கிறார்? அந்த தூய்மையற்ற உதடை சரி செய்து கடவுள் மிகப்பெரிய இறை வாக்கினராக பயன்படுத்துகிறார். அதான் முதல் வாசகம். அதே போல புனித பவுல் சொல்லுவார், நான் திருத்துதர்களுக்கெல்லாம் கடையவன், நான் கடைசியானவன், எனக்கு தான் கடவுள் கடைசியா காட்சி கொடுத்தார், ஆனால் நான் இப்போது இருப்பதும் இயங்குவது எல்லாம் கடவுளுடைய அருள் என்கிறார். ஆக ஆண்டவருடைய அந்த புனித பவுல் இடத்தில் சொல்லுவார், உன் வலுவன்மையில் தான் வல்லமை. பவுல் வலுவன்மையால் இருந்தார், கடவுளுடைய வல்லமை. எசையா வலுவன்மையோடு இருந்தார், கடவுளுடைய வல்லமை. ராயப்பர் பாவி என்கின்ற உணர்ந்தார், அந்த வலுவன்மையில் தான் கடவுளுடைய வல்லமையே வெளிப்படுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய குறைகளில் தான் ஆண்டவருடைய நிறை, நம்முடைய பலவீனத்தில் தான் கடவுளுடைய பலம் வெளிப்படும். ஆக ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், உங்களுடைய வலுவின்மையில்
என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன். இறுதியாக இயேசுவை மையப்படுத்திய வாழ்வு. The family and the marriage is central focal point is Jesus. ஆக எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இயேசுவை மையப்படுத்திய ராயப்பர் இயேசுவை மையப்படுத்தி தான் வலைகளை வீசுகிறார். ஆண்டவா உன்னை நம்புகிறேன், உன் வார்த்தையை நம்புகிறேன் என்று வலை வீசுகிறார். மிகப்பெரிய மாற்ற சாதாரண மனிதன் ராயப்பர் மிகப்பெரிய அசாதாரண மனிதனாக மாறுகிறார். Ordinary man turns into extraordinary man when it possible, when he strongly believe on the creator. படைப்பின் கடவுளை நம்பினார், கண்டார், மாறினார். அன்புக்குரியவர்களே, நம் கையில் இருப்பதை கடவுளுக்கு கொடுத்து ஆழத்திற்கு நம்முடைய வாழ்வை தள்ளி கொண்டு அலசி ஆராய்ந்து கடவுளுடைய வார்த்தையின் மேல் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய திருமண குடும்ப வாழ்வின் மையம் இயேசு என்பதை உணர்ந்து வாழக்கூடிய மனிதர்களாய் மக்களாக வாழ்வோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் இயேசுவை நோக்கிய பயணமாக நம்முடைய பயணம் அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் உங்கள் எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி விசுவாச பிரமாணத்தை நாம் பாடுவோம். உங்களை தள்ளிக்கொண்டு செல்லுங்கள். நம்முடைய வாழ்வை இன்னும் ஆழமாக கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து இறை வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய உழைப்பெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். உங்களுடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை ஒவ்வொரு நாளும் அன்புடன் வழிநடத்தும் தந்தையே, உம் திரு அவையின் திருப்பணியாளர்களோடு சேர்ந்து உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்தார் என்ற மறைப்பொருளை அனைவருக்கும் அறிக்கையிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை பாசமுடன் பாதுகாக்கும் அன்பு தந்தையே, எம் தாய் திருநாட்டை ஆளும் தலைவர்கள் தங்கள் பதவி அதிகாரம்தான் பெரிது என்று நம்பி ஆட்சி செய்யாமல் உண்மையான இறைவன் உம்மீது நம்பிக்கை கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல தந்தையே, எம் பங்கில் நோய் நொடிகள் பசி பட்டினியால் வாடுவதற்கு உதவும் நல்லுள்ளம் கொண்டவர்களாகவும் எங்கள் தேவைக்கு அதிகமாக இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழும் நல்லெண்ணம் கொண்டவர்களாகவும்
நாங்கள் மாறிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பரம தந்தையே, கிறிஸ்துவர்கள் என்பதற்காகவே நாட்டின் பல இடங்களில் பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு தாக்கப்படும் மக்களை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் வழியாக உமது நீதியை உண்மையை நிலைநாட்ட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களெல்லாம் உயர்த்துவோம். கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவர் இயேசு பாருங்க, வெறுங்கையாய் அந்த வலைகளை கையில் இருந்தது என்னவோ அதை தான் கடவுள் மாற்றுகிறார். நம் கையில் என்ன இருக்கோ அதை கடவுளுக்கு கொடுத்தோம் என்றால் கடவுள் அதை அபரிவிதமாக மாற்றுவார். திடீரென்று புதுமை அப்படி அல்ல. நம்ம கையில் ஒருவேளை கொஞ்சம் உழைப்பாக இருக்கலாம், கொஞ்சம் ஸ்மார்ட்னஸாக இருக்கலாம், கொஞ்சம் திறமையாக இருக்கலாம், கொஞ்சம் நல்ல குணங்களாக இருக்கலாம், புன்னகையாக இருக்கலாம். நம்ம கையில் என்ன இருக்கோ, நம்ம என்ன வச்சுருக்கோம், கைக்குள்ள நம்ம என்ன நம்மகிட்ட என்ன இருக்கோ, கொஞ்சம் பணமாக இருக்கலாம், கொஞ்சம் நம்மளுடைய உழைப்பு சேர்த்து வைத்த சேமிப்பாக இருக்கலாம். அதை தான் கடவுள் ஆசீர்வாதம் பயன்படுத்துவார். கரங்களை உயர்த்தி அப்படியே நாம் செபிப்போம். அன்பான இறைவா, எங்க கையில என்ன இருக்கோ அதை உம்மிடம் கொடுக்கின்ற பொழுது அதை நீர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறீர். ஆக குடும்பிற்கிற எல்லா மக்களும் குழந்தைகள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்தாலும் ஆக எங்கள் கையில் நாங்கள் சேர்த்தவை வைத்திருக்கின்ற திறமைகள், எங்களுடைய குணநலன்கள், திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு, பள்ளி வாழ்வு எங்களுடைய அத்தனையும் உடைய பாதத்தில் கொடுக்கின்றோம். ஆண்டவரை, வலை வீசும் என்று சொன்னது போல, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்கள் என்று சொன்னது போல எங்கள் வாழ்வெல்லாம் இன்னும் ஆழமாய் எடுத்து சென்று உம்மேல் நம்பிக்கை வைத்து, உம் வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து, குடும்பமும் திருமண வாழ்வு அருளும் ஆசீர்வாதம் பெருக எல்லா மக்களின் எல்லா குழந்தைகளையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இயேசு நம்மோடு நமக்காய் நம் சார்பாக இருந்து நம் கையில் இருப்பவை நம்முடைய ஜெபங்கள், திறமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவன் ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். காணிக்கை பாடல். சகோதர சகோதரி, நம் கையில் இருப்பவை எல்லாம் கடவுளுக்கு கொடுத்து விட்டு அவருடைய வார்த்தை அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை மையப்படுத்திய வாழ்வாக நம்முடைய வாழ்வெல்லாம் அமைந்திட ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவற்ற எங்களுக்கு உதவீராக. இவற்றின் வழியாக நீர் படைத்திருக்கிற இந்த பொருட்கள் வழியாக இதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்கள் எல்லாம் அழித்தார், இறந்தோடமது உயிர்த்தெழுந்த நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்த விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர்கள், புனிதர்கள், அரியணை சூழ் ஆட்சி புரிவாக அனைவரோடும் சேர்ந்து புகழ்ந்தெத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்றாகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மாறி ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கள் ஒப்பு கொடுக்கணும். திரும்ப நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா துறை நிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செல்லும். சிறப்பாக ஆண்டவரை இன்றைய நாள் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளெல்லாம் சிறப்பிப்பவர்கள், நன்றியதாக திருப்பலி ஒப்புக் கொடுப்பவர்கள், சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து செபிக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஆசீர்வதி. ஆண்மலை பாட்சிக்காக ஒப்படைக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்கள் மேலும் அளவு கடந்த இரக்கத்தை மீட்டு நித்த இலைப்பாட்டு ஆன்மாக்களுக்கு அளிக்கும்படியாக உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே உயிர்த்தெழும் நோக்குடன் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக ஒளியினுள் ஏற்றாலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாம் தந்தையே, துயாவியாரின் ஒற்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் எங்கள் உரியதே. தள்ளி கொண்டு போங்கள். இன்னும் ஆழமாக நம்முடைய வாழ்வை, தனிப்பட்ட வாழ்வை, திருமண வாழ்வை, குடும்ப வாழ்வை நாம் கையில் இருப்பதையெல்லாம் கடவுளிடத்தும் கொடுத்து கடவுள் வார்த்தையின் மேல் நம்பிக்கை, அவர் மேல் நம்பிக்கை, அவர் மேல் கண்களை பதிய வைத்து நம்முடைய வாழ்வை எதிர்நோக்கி செல்ல ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிகிறேன். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். காத்திடும் அருமருந்தாக்கிட்டு அருள் புரியும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று தன்னுடைய ஏக்கத்தை, சோர்வை, ஒரு மிகப்பெரிய உற்சாகம் இழந்த சூழ்நிலையிலும் ஆண்டவா உம்மை நம்புகிறேன், உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு மேல் நம்பிக்கை வைத்து ராயப்பர் வலை வீசினார். மிகப்பெரிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் மகிமையும் புதுமையும் பெற்றார். ஆழத்திற்கு உங்களை தள்ளி கொண்டு போங்கள் என்று நம் வாழ்வை இன்னும் ஆழமாக எடுத்து செல்ல உடனிருந்து நம்மை வழிநடத்த வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்று. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
உயர்மறை மாவட்டம் அசோக் நகர் புனித மத்தியாஸ் பங்கை சார்ந்த தந்தை பிரான்சிஸ், தாய் குளோரியா மேரி இவர்களின் மகன் வின்சென்ட் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பெனவந்தூர் அன்பேத்தை சார்ந்த தந்தை லூகாஸ், தாய் தபிதா மேரி இவர்களின் மகள் கிறிஸ்டினா மேரி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திருருளால் பாலக்காடு மறை மாவட்டம் பாலக்காடு புனித அந்தோனியார் மறைவட்ட ஆலய பங்கை சார்ந்த தந்தை செபஸ்டியன், தாய் சாலம்மா இவர்களின் மகன் கேஎஸ் பிரின்ஸ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித அம்பரோஸ் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஸ்டீபன், தாய் ரெனி ஸ்டீபன் இவர்களின் மகள் ஜான்சி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் செங்கல்பட்டு மறை மாவட்டம் சித்தலப்பாக்கம் புனித அந்தோனியார் பங்கை சார்ந்த தந்தை தாமஸ், தாய் பாத்திமா இவர்களின் மகன் ஜான் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு திரு இருதய ஆண்டவர் அன்பேத்தை சார்ந்த தந்தை எஸ் ஜான், தாய் டெல்பின் சந்தியா இவர்களின் மகள் ஷெர்லின் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு குழந்தை ஈசா அன்பேத்தை சார்ந்த தந்தை MC ஜோசப், தாய் மேரி ஜோசப் இவர்களின் மகன் நோபல் ஜோசப் அவர்களுக்கும், இருஞ்சலாக்குடா மறை மாவட்டம் கோட்டநெல்லூர் புனித பாத்திமா மாதா பங்கை சார்ந்த தந்தை கேடி ஹாண்டோ, தாய் சிஜி ஹாண்டோ இவர்களின் மகள் டுங்கில் ஆண்டோ அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 1 ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, மீண்டும் ஒருமுறை உங்களை பார்ப்பதில் உற்சாகப்படுத்துவதிலும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். ஆக வாரம் 6ஆம் வாரத்தோடு உங்களை தொடங்கி நன்றாக வாழுங்கள். இறைவன் மேல் உங்கள் கண்களை பதிய வைத்து இயேசுவை நோக்கிய பயணமாக உங்கள் திருமண குடும்ப வாழ்வு அமையட்டும். எந்த சூழல் இருந்தாலும் ஆண்டவனை பலம் என்று வாழ்ந்து காட்டுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இதனால் திருமணத்துடைய முதல் ஓலை வாசித்த குழந்தை அன்பத்தை சார்ந்த மணமகன் நோபல் ஜோசப், எங்க நோபல் சிட்டிங் ஏரியா நோபல், தந்தை ஜோசப், தாய் மேரி ஜோசப். நம்முடைய ஸ்கூலில் ஃபாட்டிமா ஸ்கூலில் மால் ஆசிரியராக பணிபுரிந்தவர்கள், நம்முடைய லோயலா பள்ளியில் படித்தவர்கள், ரொம்ப நல்லதொரு பெற்றோர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. கரவொலி எழுப்பி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி தொடங்கி வைப்போம். ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித சிமியோன் அன்பைத்தை சார்ந்த குடும்பங்கள் சிறப்பித்தார்கள். உங்கள் பங்கேற்பு பாராட்டுவதற்குரியது. அவர்களுக்கும் ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை சொல்வோம். அன்பிய பொறுப்பாளர் எங்கே இருக்கீங்க? அன்பிய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்களா? அன்பிய பொறுப்பாளர்கள் வெரி குட், நன்றாக செயல்படுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் அடுத்த வாரம் சிறப்பிக்க வேண்டிய அன்பியம் புனித விண்ணேற்பண்ணி அன்பியம். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் திங்கட்கிழமை புனித ஸ்கொலாஸ்டிக்கா, செவ்வாய்க்கிழமை புனித லூர்தானுடைய திருவிழா, வெள்ளிக்கிழமை புனித சிறில், வருகின்ற ஞாயிறு பொது காலத்தின் 6ஆம் ஞாயிறு. கடந்த வார ஞாயிறு காணிக்கை 76,343 ரூபாய். உங்கள் பங்களிப்புக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சிறப்பு அறிவிப்பாக அன்புக்குரியவர்களே, லூர்து மாதாவுடைய திருவிழா என்னைக்கு? February 11, 1858ஆம் ஆண்டு லூர்து நகரில் பிறந்த சிறுமிக்கு காட்சி கொடுத்த அந்த விழா. அதன் பிறகுதான் குகை, இந்த மலை, கெபி எல்லாம் வர ஆரம்பித்தது. உலகத்திலே அதிகமாக புதுமைகள் நடைபெறக்கூடிய இடம் கூட அதை தான் சொல்லுகிறார்கள். அதுவும் குறிப்பாக நற்கருணை ஆசீர்வாதத்தை கொண்டு செல்கின்ற பொழுது நிறைய புதுமைகள் ஆகல. நம்ம பங்குல ரொம்ப அழகான கெபி இருக்கிறது. ஆகவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஜபமாலை, திருப்பலி, பிறகு தேர், புதிதாக சுருவம். லூர்து மாதாவுக்கு சுருவம் இல்லாமல் இருந்தது, அது வாங்கி இருக்கின்றோம். ஆகல லூர்து மாதாவுடைய சுருவத்தை மந்திரித்து அர்ச்சித்து நாம் பவனியாக கொண்டு வந்து மெழுகுத்திரைகளை வருகின்ற செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி எல்லோரும் வாருங்கள். சிறப்பு கருத்து உடல் நலத்திற்காக நாம லூர்து தாயிடத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கலாம். அடுத்து 13ஆம் தேதி, 11ஆம் தேதி செவ்வாய், 12 புதன், 13ஆம் தேதி என்னது? வியாழக்கிழமை. ஆகவே நம்முடைய பாத்திமானியுடைய சிறப்பான நாள். ஆக சாயங்காலம் சிறப்பு திருப்பலி, காலை
திருப்பலி முடிந்தவுடன் கொடியானது ஏற்றப்படும். சாயங்காலம் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் வாருங்கள். பாத்திமா அன்னையினுடைய ஆசிரியை நம்முடைய பங்கின் பாதுகாவலி தான் மிகப்பெரிய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம். ஆகவே 13ஆம் தேதி சாயங்காலம் குடும்பமாக வருவதற்கு, என்னதான் வேலைக்கு சென்றாலும் கடைசியாவது வருவதற்கு முயற்சி எடுங்கள். அதில் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஹால்ல தான் இருக்கு. ஹால் இஸ் நாட் எ பிளேஸ் ஆஃப் த காட்ஸ் பிரசன்ஸ் இல்லையா, நற்கொடை இருக்காது. அது பிள்ளைகள் ஆலயத்துக்கு வர வைத்து இந்த ஆலயம் அவர்களுக்குரிய எதிர்காலத்தில் இந்த ஆலயத்திற்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக தான் ஒரு சின்ன முயற்சி அகில பங்கு பேரவை செயற்குழு திட்டமிட்டோம். அதில் முயற்சி எடுப்போம். அடுத்தடுத்து சின்ன டிஃபிகல்ட்டி வந்தால் அதை பற்றி நம்ம பிறகு யோசிக்கலாம் என்று முடிவு எடுத்திருக்கின்றோம். பிறகு ஸ்கூல் அட்மிஷன் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு நம்ம ஸ்கூலில். ஆகிய நிறைய பேர் இந்த வருஷம் சேர்வுக்கு முயற்சி எடுக்கிறார்கள். ஸோ ஆஸ் எ கரஸ்பாண்டன்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி த பெஸ்ட் எஜுகேஷன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் முயற்சி எடுக்கின்றேன். நன்றாக நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்கள். பல பேருக்கு சொல்லுங்கள் நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க சொல்லுங்கள். பாய்ஸ் என்றால் நாம் இங்கே பள்ளிக்கூடம், அவளை கேர்ள்ஸ் என்றால் நம்முடைய ஃபாத்திமா ஸ்கூல். இப்படியாக நம்முடைய கிறிஸ்துவ பள்ளி நிறுவனங்களில் சேர்த்து பிள்ளைகளை வளருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி அறிவிப்பாக அன்புக்குரிய நம்முடைய பங்கிலே திருமண வாழ்வை வெள்ளி விழா 50ஆம் ஆண்டு கொண்டாட வாழ்த்துகின்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 60வது ஆண்டு திருமண விழா. 60வதுக்கு என்ன சொல்லலாம், டைமண்ட் ஜூபிலி இல்லையா. இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, திருவாளர் பிரான்சிஸ் அந்தோனி அம்மா பங்கினுடைய மூத்த உறுப்பினர்கள் 60 வருஷம் அவங்களுடைய திருமண வாழ்வு. 60 நாட்கள் வாழ்வதும் கடினம், 60 நிமிஷம் வாழ்வது கடினம். 6 நிமிஷம் வாழ்றதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. 60 வருஷம் வாழ்ந்துக்கிறாங்கன்னா கையெத்து கும்பிடணும். எப்படி தான் நீங்கள் வாழ்ந்தீங்களோ இல்லையா. ஆகிய அவங்க பார்த்தீங்கன்னா ஒருவர் தாங்குவது சாதாரண மனிதர்கள் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை திருப்பலி முடிந்தவுடன் பங்கு பேரவையினுடைய கூட்டமும் நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய தவக்காலம் இருக்குல்லையே, தவக்காலத்தை பற்றிய சிந்தனைகளை பங்கு தந்தையோடு சிந்திக்க அன்போடு அழைக்கின்றேன். அதே போல அன்புக்குரியவர்களே, அன்பிய கூட்டங்கள் பற்றிய அறிவிப்பு திங்கள் மாலை 7 மணிக்கு பிரதர் பிரிட்டோ அன்பியம் திருமதி சுதா அவருடைய இல்லத்திலும், புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித பெஞ்சமின் அன்பியம் திரு அமல் ஆனந்த் இல்லத்திலும், வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு புனித கப்ரியல் அன்பியம் திரு ஜெயராஜ் இல்லத்திலும், சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித அன்னம்மாள் அன்பியம் திருமதி சுதா ரிச்சர்ட் இல்லத்திலும், வருகின்ற சனி மாலை 6:30 மணிக்கு புனித ஸ்டீஃபன் அன்பியம் திரு சார்ல்ஸ் கெனடி இல்லத்திலும் அன்பியங்களுக்கு செல்லுங்கள். நல்ல ஒரு உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு அழைக்கிறேன். கேட்டகிசம் நம்ம சின்ன மாற்றம், ஒரு ட்ரையல் தான், இது முடிவுன்னு சொல்ல முடியாது. ஒரு ட்ரையல், சின்ன டிஃபிகல்ட்டி இருக்கும். எதை தொடங்கினாலும் ஒரு சின்ன கஷ்டங்கள்லாம்